ஆதாமே, இந்த தோட்டத்தை பாதுகாத்து பராமரி. நன்றி ஆண்டவரே, மிகவும் அழகாக இருக்கிறது. மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, துணையை உண்டாக்குவேன். இவள் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம் என்றான். இவள் உன் துணை. ஆதாமே, எல்லா கனியையும் சாப்பிடலாம், இந்த மரத்தின் கனியை மட்டும் வேண்டாம். கீழ்ப்படிவோம். உங்கள் வார்த்தையை கேட்போம். சாப்பிட்டால் நீங்கள் தேவனைப் போல இருப்பீர்கள். உண்மையா? இது சாப்பிடலாம். சரி, நாம் தவறு செய்தோம். நாம் மறைந்து கொள்ளலாம். ஆதாமே, நீ எங்கே? நான் பயந்து மறைந்தேன். நீ சாப்பிட்டாயா? நீங்கள் கீழ்ப்படையவில்லை, வெளியே போக வேண்டும். மன்னிக்கவும். மன்னிக்கவும். நான் இன்னும் உங்களை நேசிக்கிறேன். தம்பி, தங்கை, நாம் அனைவரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மிகவும் முக்கியம். அவர் சொல்லும் அனைத்தும் நம்ம நலனுக்காகத்தான். சோதனை எல்லாருக்கும் வரும். ஆனால் அதற்கு ஆம் சொல்லாமல் நோ என்று சொல்லி அதனை தவிக்க வேண்டும். பாவம் எப்போதுமே எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரும். ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். தவறு செய்தால் அதை மறைக்காமல் ஒப்புக்கொள்ள வேண்டும். கெட்ட ஆலோசனைகளை கேட்காமல் நல்லதை தேர்வு செய்ய வேண்டும். நாம் தவறு செய்தாலும் தேவன் இன்னும் நம்மை நேசிக்கிறார். நாம் திருந்தி அவர் வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவனிடம் கற்றுக்கொள், நல்லதைச் செய், வாழ்க்கை ஆசீர்வாதமாகும்.